சிம்ம ராசி லக்னத்தை சேர்ந்தாங்க. சிம்ம ராசியை திருமணம் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் தனுசுன்னு சொன்னீங்க. அதுக்கு அடுத்து தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு, மூன்றாவது இருக்கு. மிதனம், கும்பம், துலாம், இந்த ராசிக்காரங்க தான். நிறைய பேரு சிம்மமும் கும்பமும் ஏழு சம சப்தமத்துல இருக்குது, அதனால ஒத்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன காரணம்? கும்பராசியில பிறந்தவங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல பற்று உள்ளவங்களா தான் இருப்பாங்க. அவங்கள விரும்புவாங்க, அவங்களை மதிப்பாங்க. இது அனுபவத்துல பார்த்திருக்கோம். ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். இது அனுபவத்துல பார்த்திருக்கோம். கும்பராசியை பார்த்த உடனே சிம்ம ராசிக்கு பிடிக்கும். அவங்க சில இது பண்ணா கூட மன்னிச்சு போகணும்லாம் நினைப்பாங்க. சிம்ம ராசியை பார்த்த உடனே கும்பத்துக்கும் பிடிக்கும். கும்பராசி காற்று ராசி அப்படிங்கிற காரணம். சிம்ம ராசி நெருப்பு ராசிக்கு வந்து காற்று ராசி அப்ப நண்பர்கள், அதனால ஒத்து போகணும்னு நினைப்பாங்க. ஆனா அதை கெடுத்துக்கிறது யாரு? அந்த நட்பை கெடுத்துக்கிறது யாருன்னா இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரங்க தான். இவங்க ஏன் அதை கெடுத்துக்கிறாங்க? இவங்களோட அடிப்படை குணம் தான் காரணம். அவங்களும் ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ளவங்க கும்பம், சிம்மத்தை விட அதிகம். ஆனா நட்புன்னு வந்துட்டா எவ்வளவு வேணா இறங்கி போறது. இவங்க வந்து முதல்ல இறங்கி போறது, அப்புறம் தான் கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களை அதிகாரப்படுத்துறது. இந்த ரெண்டு கான்ட்ராவர்சியல் மேட்டர் இருக்குது இல்லையா? இந்த அடிப்படை குணத்தை சற்று கொஞ்சம் மாத்திட்டாங்கன்னா இவங்களுக்குள்ள பிரச்சனை வராது. அப்படி இல்லை அப்படின்னா இவங்க யார திருமணம் செஞ்சாலும் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை திருப்தி இல்லதான்.